விஜய்க்கு தெரியும் இல்லையா நம்ம தனித்திருந்தா திமுக வெற்றி எளிதாக. விஜய்க்கு அதெல்லாம் தெரியும். விஜய்க்கு அவ்வளோ அரசு நம்புறாரா ஜெயிச்சிருவோம் தனிச்சு? விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுங்க. விஜய் வந்து ஒரு அட்டைப்பட்டி மாதிரி இங்கே பார்க்கும்போது வெளில பெருசாக தெரியும். தண்ணி கிண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா அது அப்படியே மக்கி. ஒரே ஒரு ஆசை, கரூரில் வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு கரூரில் போய் அண்ணன் செந்தில் பாலாஜி எடுத்து நிற்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது வந்து அவர் தனியாகவே நிற்கிறது எல்லாருக்கும் நல்லது. ரொம்ப உடஞ்சிருக்கு. பிம்போட பீஸ் ஆகும். இன்னைக்கு சர்வ வல்லமை படைத்த பிரசாந்த் கிஷோரோட வேட்பாளர்கள் தேர்தல் நாளன்று 4 வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தாங்க. அவரே போட்டியிடல. அப்புறம் பிரசாந்த் கிஷோரை விட உங்களுக்கு ரொம்ப தெரியும். நீங்க யாரை ஃபர்ஸ்ட் போய் கூப்பிட்டு வந்தீங்க? பீகார்ல இருந்து. இதெல்லாம் விஜய்க்கு எதுவுமே தெரியாது. ஆனா சொல்லனா எல்லாருக்குமே நிலைமை விஜய்க்கு வருமா? 234 தொகுதியில் கேண்டிடேட் போட்டா. ஆமாம், ஏன் மாறக்கூடாது? ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல எப்படி கையெழுத்து போடணும், என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்களா? தெரியுமா? அதாவது வேட்பாளர்னா 3 வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிடணும், 10 பேர் கையெழுத்து போடணும். விஷால் இப்போ ஆர்கே நகரில் போட்டார். நோ 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 அப்படின்னா கட்சியில் என்ன ஆயிடுச்சு? வேட்புமனே நிராகரி. நடிகராக இருந்துட்டு போயிட்டு டி ராஜேந்தர் போய் ஒரு காலத்தில் வந்து வெளியில் நின்னார் சுயேட்சையில், சின்ன இல்லாமல். அப்புறம் என்ன ஆனாருன்றது தெரியும். மாதிரி ஒரு காலத்தில் பீக் நல்ல பேர் இருக்குது. அப்புறம் சரத்குமார் இருக்குது. சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஆகிறதே கஷ்டன்றதுனாலுமே நான் வந்து நிற்கிறேன். நாட்டாம காலத்தில் வந்து தென் மாவட்டங்களில் சரத்குமார்லாம் கம்பீரம். அதே மாதிரி கமல் சார் பார்த்தோம், கார்த்தியெல்லாம் வந்து குடும்ப வழிபாடு மாதிரி இருந்தது. இவர்களை விட விஜய் சாருக்கு அதை விட பல மடங்கு அதிக வெளிச்சம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, கட்சி ரீதியாக அரசியலில் உட்கட்டமைப்பு இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்குறேன். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். குறிப்பாக நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வந்து 6 பேர் சந்திச்சு வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பேசுனதா. அதுலேருந்து செங்கோட்டையன் மட்டும் வெளியில் வந்து குரல் கொடுத்தாரு, கெடு விதிச்சாரு, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. மீதி அந்த 5 பேருமே என்னுடன் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பேசுறாங்க. அப்போ யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், சொன்னா அவங்களும் கட்சியிலேருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு. எதுக்கு நான் அவங்களுக்கு வந்து தர்ம சங்கத்தை ஒன்று பண்ண? இவ்வளோ சொல்லிட்டீங்க, அதையும் சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. அது மேபி எப்போ தேர்தல் நேரத்தில் சொல்லுவீங்களா? மே மாதம் தேர்தல் 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி வேலுமணி என்னோட இப்படி பேசினாரு. அது யாருமே வெளியில தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றாங்க, வயசுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சமா பேசுறது, இந்த அரசியல்லாம் நிப்பாட்டிட்டு மொத்தமா என்னென்ன இருக்குதோ சொல்லிட்டு முடிச்சிடுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு தயவு செய்து பிரச்சாரத்துக்கு போங்க. எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போங்க. வண்டியத்தில் போய் மக்களை போய் பாருங்க. போங்க, என்ன நல்லா சம்பாரிச்சிங்களோ செலவு பண்ணுங்க, மக்களை போய் பாருங்க, மக்களை சந்தோஷப்படுத்துங்க. ஒரிஜினல் ஒரு மக்கள் தானே, போய் மக்களை போய் பாருங்க. அதுதானே அரசியலாக இருக்கணும். அது பண்ண மாட்டேன்றாங்களே. ஈஸி இல்லை. ப்ரெஸ் மீட்டு 10 கேமரா முன்னாடி உட்காந்து எதனா காலையிலேருந்து எதனா ஒன்று சொல்லின்னு அது அப்படியே லைவு 8 மணி டிபேட்டு, 10 மணி டிபேட்டு. இப்போ எல்லாம் தாசில்தார் ஆஃபீஸில் எல்லாம் கட்சிச்சு ஜனங்களுக்கு குடிக்கிற தண்ணியில் பிரச்சனையே கிடையாது. எல்லாம் குளோரின் வாட்டர் சூப்பராக வருது. நாய் யாரையும் கடிக்கிறது இல்லை. போகிற நாயெல்லாம் மக்களை பார்த்து வாலாட்டுது. எல்லாரும் ஃபீஸ் ஒழுங்காக கட்டிடுறாங்க. ஸ்கூலுக்கு, இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபீஸு. 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா. அதெல்லாம் மக்கள் அப்படியே ஈஸியாக கட்டிட்டு போகிறாங்க. சுபிக்ஷமாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி தானே நீங்கள் அதை தானே சொல்ல வரீங்க? அதாவது திமுக காரங்க இதை பேச மாட்டாங்க. திமுக காரங்க என்ன பேசுவாங்க? 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஃப்ரீ பஸ்ஸு கொடுக்குறோம், இன்னைக்கு வந்து நான் முதல்வன் திட்டமாகட்டும், உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாகட்டும், இதனால் இவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நிலையான ஆட்சி வந்து முதல்வர் கொடுக்குறாரு, பாரதிய ஜனதா கட்சி தீர்க்கமாக எதிர்க்காரு, தமிழகம் வந்து வளர்ச்சி பெறுது. அவங்க பிரச்சாரம். உங்களோட பிரச்சாரம் எதுவாக இருக்கணும்? திமுக பண்ண ஊழல்கள். ஆனால் நீங்கள் இதை எதுவுமே பேசவே மாட்டேன்றீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நிறுத்திட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டாலின் சார் வந்து நல்லா செயல்படுறாரு, அவர் தான் திருப்பி முதலமைச்சராக வரப்போறாரு, 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கணும், விரைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அங்கேயே 2 சீட்டை வாங்கிட்டு போய் சேர்ந்துருங்க. அட்லீஸ்ட் களம் கிளியர் ஆகும். ஏன்னா இதில் நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆக வேண்டியது இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் வந்து திமுக தாவேக்கா திமுக அப்படி ஒருத்தர் பண்ணின்னு இருக்கிறாரு. இப்போது அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் வந்துட்டு இந்த கிளாரிட்டி வந்து இன்னும் வரல. அது மேபி அதிமுகவில் இருந்து வெளியில் போனவங்க அதை வந்து டிஸ்டர்பன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு போல் மூடோ, ஒரு அலையன்ஸ் மூடோ, இல்லை பப்ளிக்கை போய் நான் ஏன் திருப்பி பப்ளிக்கை போய் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, வெளிப்படையவே சொல்லிடுறேன், இவர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து நிறைய பணம் இருக்குங்க. அந்த பணம் மக்கள்கிட்ட போகணுன்ற அந்த திருப்பி போகணுன்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பிரச்சாரம், இதுன்னு போகும்போது அரசியல்வாதிகள் செலவு பண்ணி தான் ஆகும். இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான். இல்லைன்னா விஜய் சார் மாதிரி வந்தவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லாமல் ஒரு கூட்டம் போடணும். அதை திமுகவோ அதிமுகவோ செய்ய மாட்டேன். அதனால தான் நான் அதை சொல்றேன். ஆனால் இவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து தலைவர்களை மக்கள்கிட்ட சந்திக்காம இவர் இந்த மாதிரி அரசியல், இவர் ஒரு நாள் பேசுறாரு, மறுநாள் டிடிவி பேசுறாரு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பேசுறாரு,
திருப்பி இவரு பேசுறாரு, திருப்பி ரிப்பீட். எஸ்ஜே சூர்யா படம் மாதிரி வந்தான் சுட்டான் போனான், வந்தான் சுட்டான் இதே மாதிரி இப்படியே பண்ணிட்டு தேஞ்சு போன டேப் மாதிரி இல்லை போகுது. வேற ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா எதிர்கட்சின்றது ஒரு பிரதான எதிர்கட்சியோட வேலை என்பது ஆளுகின்ற அரசை வந்து நல்ல கேள்விகள் கேட்கணும். அப்பதான் அந்த அரசாங்கம் வந்து நல்ல வீரியமா செயல்படும், மக்களுக்கு சேவைகள் செய்யணும். இவங்க எதிர்கட்சியை திருப்பி திருப்பி தாக்குற அரசியல் புதுசா இருக்கு இது ட்ரெண்ட்லயே. அதாவது தேர்தல் வந்து 2026 அதிமுக பொதுச் செயலாளருக்கு தேர்தலா இல்ல தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்றது தேர்தலானே தெரியல. சிலபஸே மாத்துறாங்க, நெரேட்டிவ் அதுதான். மற்ற 5 பேருமே வந்து செங்கோட்டையன் அவர்களை கழட்டி விட்டாங்களா, இல்ல எடப்பாடி அவர்கள் வந்து நம்மளே நீக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வெளில வர மாட்டாங்களா, இல்ல தேர்தல் நேரத்தில் அவங்களும் ஒருத்தரா வெளியில வருவாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு தேதியில இபிஎஸ் அவர்கள் கிட்ட தான் ரெட்டலஸ் இன்னும் இருக்கு. ஆமா, ஓகேங்களா. அவர் இப்ப இன்னைக்கு வந்து நீக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் திடீர்னு பல்லு வளர்க்கும் போது நேத்து வந்து இந்த மாதிரி மற்ற 5 பேரும் நீக்க முடியுமா? சிவி சண்முகமோ, எஸ்பி வேலுமணியோ, தங்கமணியோ? சிவி சண்முகத்தோட நட உட தோரணை பாருங்க. விழுப்புரத்துல ஒரு பிரச்சாரம், நானும் அந்த பிரச்சாரத்தோட புகைப்படம்லாம் பார்த்தேன். கூட்டத்தை கூட்டுறாரு, நல்ல கூட்டம். கூப்பிட்டுட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அப்படி ஒதுங்கி நிற்கிறார். என்னன்னா, இது என் இடம், விழுப்புரத்துல நான் கட்சி நடத்துறேன், கூட்டத்தை தொண்டனை சேர்க்க வேண்டியது என் வேலை, நான் சேர்த்துட்டேன், என் வேலையை நான் செஞ்சுட்டேன், உன் வேலை பொதுச் செயலாளர், இப்போ இதை பேசி ஓட்டா மாற்ற வேண்டியது உன் வேலை அப்படின்ற மாதிரி அந்த தலைமைக்கு வழியை விட்டுட்டு அவர் ஒரு தலைமையா அப்படி 3 அடி தள்ளி நிற்கிறார். இது எப்படி இருக்கு இந்த தோரணை? அதை விட்டுட்டு பொழுதுக்கும் அந்த மாதிரி வேலை. சிவி சண்முகம் வந்துங்க இந்த பின்னாடி பேசுறதுலாம் இருக்காரு, டைரக்டா பேசுறது ப்ராப்பர் அதிமுக வாரிசுன்னு அவர் எடுத்துக்கலாம். தலைவர் 6 மணி 7 மணிக்கு மேல ஒரு சில கோவம்லாம் இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் கேட்கக்கூடிய தன்மை படித்தவர் தான். அதனால சிவி சண்முகத்தை தவிர்த்து இப்ப ஒரு சிலர்லாம் நீங்க எடுத்துக்கங்க. இப்போ சிவி சண்முகம் மீது வந்து பிஜேபியை போய் பார்த்தாரு, திமுக கிட்ட பேசுறாரு அப்படின்லாம் அதெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவரையிலும் கேள்விப்படலை. இனிமேல்ட்டும் அவரை பத்தி நான் கேள்விப்பட மாட்டேன்னு நான் நம்புறேன். எனக்கு அவர் வந்து உறவோ சொந்தமோ பந்தமோலாம் கிடையாது. ஒருத்தரை பார்க்கும்போது தெரியும், நான் வந்து இந்த கட்சிக்காக நான் நேர்ந்து விட்டேன், நான் இந்த கட்சியில தான் இருப்பேன். ஒரு ஆள் தான் செங்கோட்டையனும் அப்படிதான் பேசப்பட்டார். ஆனா சிவி சண்முகம் அதுல வந்து அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதான் சிவி சண்முகத்தை நீங்க அந்த லிஸ்ட்ல சேர்க்கணும். எஸ்பி வேலுமணி அவரு தெரியல, அவர் அடிக்கடி போயிட்டு டெல்லியில எல்லாம் போய் ஒரு சிலர் அமைச்சர் எல்லாம் பாப்பாரு கொள்வாருன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு. பட் இப்போ எப்படி டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியல. அது இபிஎஸ் அவர்களுக்கு எல்லாமே தெரியுங்க. ஏன்னா ஒரு தலைமை பொறுப்புல, இப்போ நான் ஒரு நிர்வாகத்தில் இருக்குன்னா, ஒரு தலைமை பொறுப்புல இருக்குன்னா, என் கீழே ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 10 பேர் என்னென்ன நினைக்கிறாங்க, யார் என்ன கெப்பாசிட்டி, என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்கன்றது தலைவருக்கு தெரியும். எல்லா காலகட்டத்திலுமே அந்த மாதிரி ஒரு தலைமை பண்புல இருக்கிறவங்க ஒரு பேச்சு, சில பேர் சொல் பேச்சு கேட்கல, ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா அதை களை எடுத்துக்கிட்டே தான் போவாங்க. அதனால அவங்க களை எடுக்கிறதுனால அவங்க நல்லவங்க, நீங்க கெட்டவங்க அப்படி அல்ல. அரசியல் சூழல். இப்போ இன்னைக்கு சொல்றாரு இல்லையா ஐயா செங்கோட்டையன், என்ன சொல்றாரு, எனக்கு வந்த வாய்ப்பை எடுத்து கம்பு சுத்தினாதான் நீங்க பேசு பொருளாவீங்க. நான் வந்து விட்டுட்டேன், இது என்ன வந்து மடாதிபதி போஸ்டா, என்னை விட அவர் வந்து மந்திரம் நல்லா சொல்லுவாரு, அவர் நல்லா எல்லாமே வந்து சுக்லாம்பரதம் விஷ்ணுல இருந்து எல்லாமே கரெக்டா பண்ணிடுவார், அவரு பூ புஷ்பம்லாம் கரெக்டா வைப்பாரு, அதனால சுவாமி நீங்களே பூஜை பண்ணுங்க. அதுவா இது இல்ல, அப்படி கடந்து போற விஷயம். இது அரசியல். யார் எப்போ முதுகுல குத்துவாங்க, யார் எப்போ குழி நோண்டுவாங்கன்னு தெரியாது. அந்த அரசியலில் வந்து நான் விட்டு கொடுத்தேன், நான் தான் முன்மொழிஞ்சேன் அப்படின்றதுதான் ஏற்புடைய அரசியல் அல்ல. சரி, நீங்க பயங்கர மூத்த ஆள் இல்லையா, ஏன் சசிகலா அவர் உங்க தேர்ந்தெடுக்கல? என்னைக்குன்னா ஒரு நாள் சசிகலா அவர்கள் இப்படி நீங்க வந்து சின்னம்மா அவருக்கு போட்டு ஏன் என்ன ஆக்கல, நீங்க அன்னைக்கு கை காட்டியிருந்தா நான் ஆயிருப்பேன்ல, எனக்கு அந்த வாய்ப்பு வந்ததுன்றாங்க. ஏன் சரி, அப்புறம் நல்லா தானே போயிருந்தது ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனையும் இல்லைல்ல. ஓபிஎஸ் எதுக்கு மாத்தினீங்க? ஓபிஎஸ் எதுக்கு ராஜினாமா பண்ண சொல்லுங்க? ஏதோ எடப்பாடி பழனிசாமியோட தான் பிரச்சனைன்ற மாதிரி இதெல்லாம் யாருமே பேச மாட்டேன்றீங்களே உங்க சைடுல. ஓபிஎஸ் எதுக்கு முதலமைச்சர் பதவியில இருந்து மாத்தணும்? யார் மாத்தினது? எதுக்கு மாத்தினீங்க? அவர் எதுக்கு போய் தர்ம யுத்தம் உட்கார்ந்தாரு? யார் எதிர்த்து உட்கார்ந்தாரு? பிரச்சனை காரணமே அவர் தான் இல்லையா? அதாவது இந்த முன்னாடி அந்த அம்மையார் இறந்ததுல இருந்து 7-8 வருஷமா நடந்த விஷயத்துல ஒரு சில சாப்டர் எல்லாம் கடந்து போயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல காலியானது யாரு? சசிகலா காலி ஆகுறாங்க. அதிமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியா சசிகலா பதவியை புடுங்கினாரு. யார் புடுங்கினது? ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஏன் இப்போ பேசுங்களேன். செங்கோட்டையன்லாம் இப்போ இன்னைக்கு சொல்றாருல்ல பிஜேபி பத்தி, இப்போ பேசுங்களேன், பிஜேபி எதிர்த்து சொல்லுங்களேன். இதை சொல்றீங்களா கூப்பிட்டாங்கன்னு? சசிகலா அவர்கள் முதலமைச்சரா போகாததுக்கு காரணம் யாரு? மத்திய அமைச்சரவையில் அன்னைக்கு யாருன்னா முக்கியமா, இல்லை பிஜேபி? சொல்லுங்களேன். நீங்க தான் தைரியமா பேசுறாள் இல்லை, எல்லாத்தையும் அதையும் பேசுங்க. அப்புறம் ஓபிஎஸ்ஸை யார் மாற்றினது? எதுக்கு மாற்றினீங்க? ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்தது. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தப்போ எல்நீ விற்கிறவங்களெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. துப்புரவு பணியாளர்லாம் இன்னைக்கு திமுக அரசில் லட்டியில் அடிக்கிற மாதிரி இல்லையே. மழை காலத்தில் போயிட்டு ஓபிஎஸ் வந்துட்டு நல்லா பெருக்குங்க, வேலை பாருங்க, சிரிச்ச முகமாக தானே பேசினாரு. அந்த ஓபிஎஸ் எதுக்கு மாற்றினீங்க? தர்மயுத்த நாயகனை எதுக்கு மாற்றினீங்க? யார் மாற்றினீங்க? என்ன பிரச்சனை?
ஓபிஎஸ்க்கு மரியாதை குறைவா நடத்துனீங்கன்னு சொல்றாங்களே குற்றச்சாட்டு, அது உண்மையா பொய்யா? அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு பதில் இருக்கா? ரைட்டு. அப்புறம் டிடிவி தினகரன் இன்னைக்கு சொல்றாருல டாக்டர் வெங்கடேசன் சொல்லிட்டு, அம்மையார் சசிகலா அவங்க போகும்போது உங்க 2 பேர் தானே போட்டு போனாங்க. சிவி சண்முகம் சொன்னார் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு துணை பூச அவங்க தானே உட்கார வச்சாங்க. அவர் அழகா விழுப்புரம் பாஷையில அண்ணன் சொல்லுவார், எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இனி வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு என்ன விளக்கம்? நீங்க உங்க மேல குற்றச்சாட்டு இருக்குல்ல, நீங்க எல்லாரையும் வந்து மரியாதை குறைவா பேசுவீங்க கூப்பிடுவீங்கன்னு, அதற்கெல்லாம் வந்து எதனா விளக்கம் இருக்கா உங்க சைட்ல? குடும்ப அரசியல் பத்தி பேசுறீங்க. கடைசியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய குடும்பமா, 10 பேர் 15 பேரா? சசிகலா அவர்கள் குடும்பத்துல இருந்து நீங்க பேசலாமா குடும்ப அரசியல் பத்தி? இல்ல ஆளுகிட்ட சொல்லி பேசலாமா? உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? தவறு தான் இல்லையா? இது கேட்கணும்ல. மொத்தமா தவறு தான். யாரு பண்ணாலும் தப்பு தான். எல்லாரும் அதை தான் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா 4 வருஷம் ஆச்சான்னு கேட்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. கூட இருக்கிறவரெல்லாம் தெரியலையா யார் யார் சொந்தக்காரங்க என்னன்னு? சரி, இப்போ இன்னொன்னுங்க, இது வந்து உண்மையான குற்றச்சாட்டா 19 குற்றச்சாட்டா? தரவு கொடுக்கணும்ல. செங்கோட்டையன் சொல்றாருல குடும்ப அரசியல்னு, இந்த இடத்துல இது இந்த குடும்ப ஆதிக்கம் பண்ணாங்க, இந்த டெண்டர் எடுத்தாங்க, இல்ல இதை பண்ணாங்கன்னு எதனா தரவு இருக்கா? இப்போ 19 மைக்கு முன்னாடி இருக்கு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர்ன்றதால நீங்க என்ன வேணா பேசிட்டு போயிடுவீங்க. இப்போ நான் அப்படி பேசிட்டு போக முடியுமா? இப்போ நான் இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு மத்திய அமைச்சர் இருக்கிறாரு, இல்லை ஒரு மாநிலத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவரோட அண்ணன் அவரோட தம்பி இதை பண்றான்னு சொல்லிட்டு தரவு இல்லாமல் நான் பேசினேன்னா எனக்கு என்ன நடக்கும்? என் மீது மான நஷ்டஈடு வழக்கு போடுவாங்கல்ல. அப்போ நீங்கள் பான்னு பேசிட்டு போறீங்கல்ல. அதனால இதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேசப்படுறது தானே தவிர்த்து, நான் வந்து இதில் நான் என்ன சொல்றேன்னா, இதில் எல்லாருமே வந்து மொத்தமாக வந்து இந்த நடுவில் நிறைய விஷயங்கள் பேசாமல் கடைசியாக அவர் ஸ்கிப் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பேசுங்க. ஒரு விஷயம், ஒரு எடப்பாடி பழனிசாமியை இப்படி எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க. ஏன் அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்றது அதிமுக தொண்டர்களுக்கு தான் வெளிச்சம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்றாரு, நீங்க வந்து இன்னொருத்தரோட முதுகுல சவாரி ஏறி பாயிண்ட் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு தவம் இருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாரு. என்னாச்சு இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு சொன்னீங்க, அவர் பொதுக்குழுல பாத்தீங்கன்னா தனித்து போட்டி நான் தான் சிஎம் வேட்பாளர் சொல்லிட்டாரு, இப்போ முகத்தை எங்க போய் வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? கரெக்டான கேள்வி தானே அது. எதுக்கு அதிமுக மாதிரி ஒரு பிரதான கட்சி போய் தேஞ்சி ஓட்டு கம்மியாகி 10 தேர்தல் தோல்வியானாலும் கட்சி இன்னும் டெபாசிட் வாங்குதில்ல. தேர்தலில் தோக்குது, கட்சி டெபாசிட் வாங்கியா போயிடுச்சு, 3வது இடத்துக்கு போச்சு, டெபாசிட்டா போச்சு இல்லையே. அந்த ஒரு கட்சி ரெட்டலைன்ற ஒரு சின்னத்தில் இன்னமும் வந்து யாருன்னா நின்னா ஜெயிக்கலான்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது, குறைந்தபட்ச சட்டமன்ற தேர்தலில் எதுக்கு போய் ஒரு இளம் நடிகர் வராருன்னொன்னு அவரை வந்து தூது விடணும்? அதனால் ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள், செல்லூர் ராஜெல்லாம் வந்து அவர்கள் ஒரு சில கருத்துக்களை ஓப்பனாக சொன்னதுனால வந்து பிரச்சனை சொல்லியிருக்கு. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்கவுங்க வேலையை பார்க்காம இவர் வருவாரா அவர் வருவாரான்னு எதிர்பார்த்ததுனால வந்து வம்பு. இது தேவையில்லாத ஒரு நெருக்கடியும் ஒரு விமர்சனத்தையும் அதிமுக கொண்டு வந்து, அது உண்மைதான். அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பண்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? களத்துல என்ன நடக்குது, யதார்த்தம் எது, நிதர்சனம் எது, யார் யார் என்னென்ன தப்பு பண்றாங்க, யார் யார் என்ன அரசியல் பண்றாங்க, எந்த அரசியல் மக்கள் சார்ந்த அரசியல் இருக்குன்றதா நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களை வந்து இவங்கெல்லாம் அரசியல் இருக்கவங்க தானே, அவங்களோட ஒன்றிய செயலாளர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேட்பாளர் இருக்கா இல்லையா, அவங்கள நம்பி இன்னும் யாரும் கூட்டணி வரல, இதெல்லாம் யோசிக்கணும்ல. தேர்தலுக்கு நேரம் வந்தாலும் ஜெயிச்சதெல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மைண்ட் செட் தான். அது ஏன் அந்த மைண்ட் செட்னா, திமுகவோட கூட்டணி இன்னைக்கு வந்து பிரியல. திமுகன்ற அந்த கூட்டணி கட்டமைப்பு நல்லா இருக்கு. இன்னொன்று, திமுக பத்தின விமர்சனங்களோ திமுக பத்தின பேசுபவர்களோ யாரும் பேசுறது கிடையாது, செய்திகள்லையும் அதெல்லாம் வர்றது கிடையாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஐயோ நம்மளை பத்தி யாருன்னா பேசுவாங்களா, நம்மளை பத்தி யாருன்னா சொல்லுவாங்களா, பொழுதுக்கும் நம்ம பிரிஞ்சு போயிருக்கோம், பிரிஞ்சு இதுதானே இருக்கு, இதுதானே பேசுறாங்க, அதனால மேபி அவர் வந்துட்டா இப்போ மாற்றி பேசுவாங்க, அப்போ மாற்றி மனநிலை வரும், அதனால நம்ம வந்து சுலபமாக வெற்றி அடையலான்னு சுலபமான ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க போக பார்க்குறோம். நீயும் கூட்டணி வச்சுக்க, நானும் கூட்டணி வச்சுக்க, எந்த கூட்டணி பெருசு, இதெல்லாமே ஒரு பொழப்பு. சரி, விஜய் என்னோட ஆசை இல்லை, என்னோட எண்ணோட்டம் வந்து விஜய் கண்டிப்பாக தனியாக தான் நிற்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். ஆமாம்மா, செல்வாக்கு தெரியும், எனக்கு தெரியும் விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு வரும்னுங்க, நல்லா தெரியும். அவர் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், விஜயகாந்த் சாருக்கும் கமலுக்கும் நடுவில் போவார் விஜய் அப்படின்ற மாதிரி என்னோட பொசிஷன். தனிச்சிருந்தா ரெட்டை இலக்காவது வாங்குவாரா? பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் ரெட்டை இலக்கு வாங்கி என்ன பண்ணுறது அதை வச்சுட்டு டெபாசிட் வாங்க போகிறீங்களா எல்லா தொகுதியிலும் நின்று? இல்லை ஆட்சி மாற்றம் கொண்டு வருவீங்களா நீங்கள் தனியாக நின்று நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்கன்னு சொல்லுவீங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. இதுதான் கணக்கு. நான் பேசுகிறது வந்து யதார்த்தமான கணக்கு. ஆளுகின்ற ஆட்சிக்கு எப்பயுமே ஒரு 30% 40% வாக்குகள் வச்சுருப்பாங்க. எதிரில் ஒரு 60% பேர் மனநிலை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60% மனநிலையை நீங்கள் பிரிப்பீங்க, சீமான் பிரிப்பார், அதிமுக பிரிக்கும், அண்ணாமலையும் கட்சி தொடங்கி பிரிப்பார், அவருக்கும் அந்த ஆசை இருக்குது. அப்போ யார் ஜெயிக்கணும்? இப்போ திமுக ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கல்ல. இதை சொல்கிறதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோரோ இல்லை பெரிய அரசியல் ஆளுமைகள்லாம் வேணாம். அதனால் இது வந்து அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் போகிறதுக்கு வாய்ப்பு. இது விஜய்க்கு தெரியும் இல்லையா, நம்ம தனித்திருந்தா திமுக வெற்றி எளிதாக. விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது. விஜய்க்கு அவ்வளோ அரசியல் நம்புறாரா? விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுங்க. விஜய் வந்து ஒரு அட்டைப்பட்டி மாதிரி இங்கே பார்க்கும்போது வெளில பெருசாக தெரியும். தண்ணியை கிண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா அது அப்படியே மக்கிடும்.
ஏங்க சொந்த கட்சியில் ஒரு 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 ட்ரெஷரர், அதாவது பொருளாளர் எப்படி நடத்தணும்னு தெரியல, தொண்டர்களை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியல, மாவட்ட செயலாளர்கள் எப்படி நடத்தணும்னு தெரியல, ஒரு கூட்டம் போகும்போது ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் அறிமுகப்படுத்தணுன்ற அந்த ஒரு பேசிக் விஷயங்கள் கூட தெரியல. நண்பா நண்பி அப்படின்னு பேசிட்டு அவர் நான் தான் 234 தொகுதியில நான் தான் ப்ரொஜெக்ட் பண்றாரு இல்லையா? வேற ஒரே ஒரு யாரும் ஆசை, கரூர்ல வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி எதிர்த்து நிற்கணும். எங்கன்னா நிற்கட்டும், கரூர்ல போய் அண்ணன் செந்தில் பாலாஜி எதிர்த்து நிற்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது வந்து அவர் தனியாகவே நிற்கிறது எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா உங்களுக்கு போகிக்கா அவரோட பிம்பம் உடைஞ்சிருன்றீங்க. பிம்பம் பீஸ் பீஸ் ஆகும். இன்னைக்கு சர்வ வல்லமை படைத்த பிரசாந்த் கிஷோரோட வேட்பாளர்கள் தேர்தல் நாளன்று 4 வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாரு. அவரே போட்டியிடல பயந்துட்டு. அப்புறம் பிரசாந்த் கிஷோரை விட உங்களுக்கு ரொம்ப தெரியும். நீங்க யாரை ஃபர்ஸ்ட் போய் கூப்பிட்டு வந்தீங்க? பீகார்ல இருந்து பேசுறது தமிழ்நாடு அரசியல், ரைட்டா? யாரை போய் கூப்பிட்டு வந்தீங்க? பீகாரியை கூப்பிட்டு வந்தீங்க. ஆனா இங்க இருந்து பேசும்போது என்ன பண்ணுவீங்க? இந்தி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, இந்த வெங்காயம் எல்லாம் பேசுவீங்க, ரைட்டா? போய் கூப்பிட்டு வந்தீங்க. அவர் தேர்தலில் நின்னாரா? ஏன் நிக்கல? ஊரா முட்டை காசுனா நின்று இருப்பாரு. சொந்த காசுன்னு உஷாராயிட்டாரு. அவர் நிக்கல. சரி, அவர் தான் நிக்கல. தான் அவரோட 4 வேட்பாளர் எங்க போய் சென்றாங்க? பிஜேபி போய் சென்றாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் விஜய்க்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்லனா எல்லாருக்குமே நிலைமை விஜய்க்கு வருமா? 234 தொகுதியில கேண்டிடேட் போட்டா? ஆமாம். ஏன் மாறக்கூடாது? நீங்க எல்லா வேட்பாளரும் என்ன அப்படியே பயங்கரமா அறிமுகப்படுத்திட்டீங்களா, இல்லை சொல்லிட்டீங்களா, இல்லை ஆல்ரெடி அவங்க களத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? எதுவுமே இல்லையே. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல எப்படி கையெழுத்து போடணும், அது என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்களா? தெரியுமா? அதாவது வேட்பாளர்னா 3 வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும், 10 பேர் கையெழுத்து போடணும். விஷால் போய் ஆர்கே நகர்ல போட்டாரு, நோ 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 அப்படின்னா கட்சியில் என்ன ஆயிடுச்சு? வேட்புமனே நிராகரிப்பு, ரைட்டா? இப்படிதான் பேசு பொருள் இருந்து நிறைய பேர் விஷால் யூ வில் டூ பெட்டர். நீங்க ஏன்னா ஒரு சின்ன பை எலெக்ஷன், விஷால் பெரிய ஆள், அப்போ நல்ல படம்லாம் கொஞ்சம் பீக்கில் தான் இருந்தார். அவர் வந்து முதலமைச்சருக்கெல்லாம் ஆசைப்படல. விஷால் சார் ஆசைப்பட்டது என்ன? ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் கூட இல்லை, நிற்கணும்னு. நிற்கவே விடல. யாரா? விஷால. 24 ஹவர்ஸ் நினச்சிருந்தா அதை மாற்றிருக்க முடியாது. தேவை என்ன சார்? 2 மணி நேரம் டைம் கொடுங்க சார். ஆர்ஓ யார்? ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சார். 2 ஹவர்ஸ் டைம் கொடுங்க. மிஸ்டேக் ஆகி போச்சு. இந்த 10 பேர் இல்லையா, அந்த 10 பேர் கையெழுத்து வாங்கி இதோ கொடுக்குறேன், நாமினேஷன் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணுங்க. அவ்வளோதானே. அதில் என்ன பெரிய கான்ட்ரவர்சி? அது கூட தெரியல அவருக்கு. தெரியாது. தெரிந்தது போல் காட்டுவார்கள். இப்போ நான் போய் படம் நடிக்கிறேன், எனக்கு விஸ்காம் படித்ததுனால கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். அதனால சினிமாட்டோகிராஃபி படித்தவங்களை விட அதிகம் தெரிஞ்சேன்னா யார் பைத்தியம்? நான் தானே முட்டாள். அப்போ என்னோட அறியாமையை மீறி நான் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறேன்னா அதற்கு ஏற்ற தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் அந்த தொழில் தெரிந்தவர்கள் கூட வைத்துட்டு நான் போகிறதுன்றது புத்திசாலித்தனம். தெரியாமல் வந்து நானே பண்ணிடுவேன், நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னா விஷால் சாருக்கு நிற்கவே முடியல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், இது மாதிரி நிறைய பேர் ஆயிருக்கிறாங்க. நடிகராக இருந்துட்டு போயிட்டு டி ராஜேந்தர் போய் ஒரு காலத்தில் வந்து வெளியில் நின்னார் சுயேட்சையில், சின்ன இல்லாமல். அப்புறம் என்ன ஆனாருன்றது தெரியும் நமக்கு. மாதிரி ஒரு காலத்தில் பீக் நல்ல பேர் இருந்தது. அப்புறம் சரத்குமார் இருந்தார். சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஆகிறதே கஷ்டன்ற நிலைமையில் வந்து நிற்கிது. நாட்டாம காலத்தில் வந்து தென் மாவட்டங்களில் சரத்குமார்லாம் கம்பீரம். அதே மாதிரி கமல் சார் பார்த்தோம், கார்த்தி பார்த்தோம். கார்த்தியெல்லாம் வந்து குடும்ப வழிபாடு மாதிரி இருந்தது. இவர்களை விட விஜய் சாருக்கு அதை விட பல மடங்கு அதிக வெளிச்சம் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, கட்சி ரீதியாக அரசியலில் உட்கட்டமைப்பு இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்குறேன். அந்த கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் கிடையாது. பாலியல் சீண்டெல்லாம் இருக்குது. மகளிர் அணின்னு ஒன்று இருக்கா தாவேக்கால? என்ன பண்ணுறாங்க அவங்க? விஜய் சார் தான் போனால் வெளில கூட்டம் வந்துடும், பிரச்சாரம் வந்துடுவாங்க. தாவேக்கா அவங்க மூலிமா ஏதோ ஒரு போராட்டம் இல்லை அவங்க மூலிமா ஏதோ ஒன்று பண்ணலாம்ல, எதனா பண்ணுறாங்களா? அதாவதுங்க இவங்க என்னென்னா எல்லாமே வந்து ஒரு ஈஸி பாலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு. குறிப்பாக விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது தாவேக்கா vs திமுக தான் களம் இருக்க போகுது சொன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல அதிமுகவுக்கு தான் கோவம் வரணும். இப்போ வந்து முதல்வர் வேட்பாளர் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட கூட்டணி இல்லைன்னு முடிவானாலுமே அதுக்கப்புறம் கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வந்து அவர் கட்சியை பெரிதுபடுத்தி பேசுறதுல என்ன தப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம். நம்புறாங்களா விஜய் அவர்கள் கூட்டணி வந்துருவாருன்னு? விஜய் அவர்கள் கூட்டணி வராரோ வரலையோ, நீங்க சொன்ன அந்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் எப்படி அதிமுக காரங்களுக்கு கோவம் வரணுமே, நேற்று முந்தானது தெரியல, அக்னீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு பேச்சாளர் ஒருத்தர் அதிமுக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு தாவேக்காக பேச்சாளர் வந்து டிபேட்லேயே வந்து உங்களுக்குலாம் வந்து எதுவுமே கிடையாது, மாண்பும் கிடையாது, ஒரு விசுவாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு வேண்டி வந்து சட்டமன்றத்தில் பேசினார், உங்களுக்குலாம் அட்ரஸே இல்லாதவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தாரு, உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும், இல்லை வந்து ஒரு 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 பேச்சளவு கூட வந்து அதை திருப்பி இது பண்ணணும் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு கட்சியில் உள்ள பேச்சாளர்கள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பேச்சாளர்களுக்கு கோவம் வரதை நான் பார்க்குறேன். இப்போ இப்படியே ஒவ்வொரு பேச்சாளரும் பண்ணுவார், தம்பி போதும் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணது, கரூருக்கு போயிட்டு வந்துலாம் போதும், எங்கள் சண்டை நாங்கள் திமுக அதிமுக நாங்கள் போட்டுக்கிறோம், கொஞ்ச நாள் வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டாங்கன்னா, இந்த இன்விடேஷனை கொடுக்காம க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை
வேற யாருன்னா ஒரு பெரிய கட்சி அவங்களுக்கு மேபி ஒரு 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 வாதத்துக்கு வைக்கிறேன் நான், இது உண்மையா நடக்குமா நடக்காது ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு பேசு பொருளுக்கு வைப்போம். நாம் தமிழர் கட்சி சீமான் இப்போ போய் அதிமுக சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் தேவையே கிடையாது. இப்போ உனக்கு என்ன ஓட்டு நீ வாங்கிக்க, 8.2% அப்படியே தான் இருக்குது, அது கூட வேணா கூட இன்னும் கொஞ்சம் போட்டு வாங்கிக்கப்பா, நான் போய் அந்த கட்சிக்கூட கூட்டணி சேர்ந்து நான் கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினராவது, எனக்கு தேவை திமுக வீழ்த்தணும், அதுக்கப்புறம் கூட நான் கூட்டணி விட்டு பிச்சுட்டு வந்து கூட நான் எனக்கு உண்டான அரசியல் பண்ணிக்கிறேன் எம்எல்ஏ இருந்தா அப்படின்னு ஒருவேளை சீமான் மாற்றி யோசிக்கிறாருன்னா தாவேக்காக்கு உண்டான தேவையே இல்லை. அதிமுகக்கு இன்னைக்கு தேவையா 5-10% ஓட்டு, அது யாருன்னா எடுத்து வந்து கொடுப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு அது அவங்களோட நம்பர் போடும்போது அது குறையுது, மக்களோட எதிர்ப்பு ஒரு ஓட்டு வரும், அந்த ஓட்டு பிரியுது, இல்லை அந்த ஓட்டு நமக்கு வருமா அப்படின்றதுலாம் நமக்கு தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஆனால் அரித்மெட்டிக்லி அவங்களுக்கு கூட்டணின்ற அந்த ஒரு விஷயத்தில் 5-8 விழுக்காடு ஓட்டு தேவைப்படுது. அதற்கு தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பற்றி பேசினது கொண்டதுதான் அது தேவையற்ற ஒன்று. எப்போ வந்து ஒரு சொந்த கட்சிக்காரர்களே அவங்க சரியாக கவனிக்கல கொள்ளலை, நம்ம அது ஒதுங்கி போகிறது தான் நல்லது. சொந்த கட்சியை நம்பணுங்க யாராக இருந்தாலுங்க. எவ்வளோ நாள் தான் கூட்டணின்னு ஓட்டிகிட்டு இருக்கு, அதுதானே ஒரு நல்ல ஒரு பார்வையாக இருக்கணும். அதனால் தெரில, அதிமுக சம்மந்தமான விஷயம், அது அவங்க எப்படி முடிவெடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் ஓவராக வேல்யூவேஷன் போட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து தூக்கி விட்டாங்க. மீடியாவும் ஒரு ஹைப்பு கொடுத்துட்டாங்க. தேர்தல் முடியும், நானே இங்கே தான் இருக்க போகிறேன். அவங்க 23%, 25%, ஒரு சில இடத்துல 35%, ஒரு சில இடத்துல திமுகவே முந்துகிறது தாவேக்காலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இருப்பாங்க மே மாதத்துக்கு மேலே. நம்ம அப்போ பேசுவோம், பொறுத்திருந்து பார்க்கலாம் கூட்டணி கணக்குகள் மாறுது அப்படின்னு. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து. நன்றி. நன்றி.